ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். வீடியோக்குள்ளே போகலாம். காத்தால ஏச்ச உடனே வீடு வாசலெல்லாம் ஃபுல்லாகவே க்ளீனாக பெருக்கி வீட்டில் உள்ள எல்லா பொருளும் எங்கெங்கே வைக்கணுமோ எல்லாமே வச்சுட்டு லாஸ்ட்டாக வீடை க்ளீனாக பெருக்கிட்ட பிறகு மாப் போட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேலை என்ன இருக்கோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காத்தால கொஞ்சம் சீக்கிரம் ஏச்ச தொட்டால் எல்லா வேலையும் நான் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். வீடு பெருக்கி வீடு துடைக்கிறது ஒரு டாஸ்க் மாதிரி. ஏன்னா எல்லா வேலையும் முடித்தா வீடு பெருக்கி வீடு துடைச்சா தான் அந்த வீட்டுக்கே ஒரு லக்ஷ்மி கலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு வீடு சுத்தமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் ஏச்சிட்டாரு. ஏச்சோட 2 பேரும் உட்காந்து காஃபி குடிச்சுன்னுக்குறோம். அதுக்கப்புறம் சமையல் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சமையல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணின்னுக்கிறேன். கீரை குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான தக்காளியை க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு அது உள்ளே இருக்கிற சீடு எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளீனாக கட் பண்ணின்னு இருக்கிறேன். ஏன்னா தேவையானது மட்டும் போட்டு செய்யலாம். ஒரு வாட்டி கொண்டக்கடலை போட்டு செய்வேன், ஒரு வாட்டி காபூல் கடலை போட்டு செய்வேன், ஒரு வாட்டி பச்சை பட்டாணி போட்டு செய்வேன். எந்த பருப்பு வகை இருக்கோ ஏதாச்சும் ஒரு பருப்பு வகை கீரையில் நான் ஆட் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னுடைய பழக்கம். பட்டு இன்றைக்கி எதுவுமே சேர்க்காம வெறும் வெஜிடபிள் பொரியல் பண்ணிவிட்டு கீரைக்கு ரொம்ப ரிச்சாக இருந்தாலும் கொமுட்டிடும். ஏன்னா இப்போ நான் செய்ய போகிறது பாவக்காய் பொரியல் பண்ணிவிட்டு காய் பொரியல் ஒன்று பண்ண போகிறேன். அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி இஷ்டம் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கீரையை ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் ஒரு 1/2 ஹவராவது ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இது அரைக்கீரை, அதனால் நல்லா சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம். சில பேரெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டு அதுக்கப்புறம் நல்லா மத்தில் கடைவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. அதனால் சின்ன சின்னதாகவே கட் பண்ணும்போது இந்த பொரியல் கட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி சின்ன சின்னதாகவே நான் கட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பருப்பு, அதுக்கப்புறம் தக்காளி, பூண்டு, வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கீரை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். கீரை நிறையா போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் வாரத்தில் இல்லைனாலும் 3 வாட்டி இல்லை 4 வாட்டி கண்டிப்பாக கீரையை நாங்கள் ஆட் பண்ணிக்குவோம். பசங்களுக்கும் ரொம்ப நல்லது. சாப்பிட்லாம் கூட பரவாயில்ல, சாப்பாட்டில் நல்லா கீரை போட்டு நல்லா பிசைஞ்சு வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. வயிற்றில் இருக்கிற புண்ணு எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீரை. அதனால் கீரை ரொம்ப நான் சேர்த்து பசங்களுக்கு எப்போவுமே ஃபுட் கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க வேண்டாம் தான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், கீரை குழம்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் விடவே மாட்டேன். பசங்களுக்கு இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டு கீரைன்றதுக்காக வாரத்தில் அவங்க சாப்பிட்றாங்களோ சாப்பிட்றதில்லையோ அதை பற்றிலாம் நான் கவலையே பட மாட்டேன். வாரத்தில் நான் 4 நாள் கிட்ட கீரை ஆட் பண்ணி செஞ்சுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, இப்போ இவ்வளோ இருக்குது. இதில் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கீரைக்கு வெங்காயம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஃபுல்லாகவே போட்டுடுவேன். பாதி போடணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் ஃபுல்லாக எடுத்துருவேன். அந்த வெங்காயம் உள்ளே இருக்கு இல்லைங்களா, தாழ், அது நீங்கள் எடுத்துகிட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிலது குக்கிங்கில் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. தக்காளி கூட கட் பண்ணிட்டு அப்படியே போட்டுங்க. நம்ம கூட இவ்வளோ நாள் அப்படி தான் போட்டுன்னு இருந்தோம். வெங்காயம் கட் பண்ணிட்டு வெங்காயம் கழுவிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணின்னு இருக்கிறேன். ஒரு வெங்காயம் ஃபுல்லாகவே போட்டாச்சு. இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 கிளாஸ் இல்லை 4 கிளாஸ் கிட்ட தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது 1/4 கேஜி பருப்பு, இல்லைனாலும் 2 கட்டு கீரை, அதனால் ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு மஞ்சாத்தூள் போட்டு இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம குக்கரில் வச்சிடலாம். சும்மா ஒரு காரத்துக்காக
பச்சை மிளகாய் வேணால் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காஞ்ச மிளகாய் தான் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகாய் இருக்குது. இல்லை பரவாயில்ல. ஆனால் இது கூட பாசிப்பருப்பு கூட ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு, கீரை, மஞ்சாத்தூள் போட்டு இப்போ வந்து நான் ஸ்டவ் மேலே குக்கரை வச்சிடுறேன். அது பாட்டுக்கு அது வேகட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒரு 4 விசில் வந்தால் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஜாஸ்தி வைக்காதீங்க. பீர்க்கங்காய் பொரியல். பீர்க்கங்காய் பொரியலும் பண்ணுறேன். அது கூடவே வந்து பாவக்காய் பொரியலும் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து இந்த பீர்க்கங்காய் வந்து எத்தனையோ வகையான நோவுக்கு ஒரு அற்புதமான காய். இது நீங்கள் வேணால் கூகுளில் கூட போய் செக் பண்ணி பாருங்க. இந்த பீர்க்கங்காய் வந்து நான் பீர்க்கங்காய் ஆட் பண்ணிக்குவேன் ரொம்ப. அதுக்கப்புறம் பாவக்காய் ரொம்ப ஆட் பண்ணிக்குவேன். கீரை ரொம்ப ஆட் பண்ணுவேன். இந்த மூக்கல்ல, காபுல்கல்ல, கொண்டக்கடலை அது எல்லாமே கூட நான் ரொம்ப ஆட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் சமையலில். வாரத்தில் 2 நாள் மட்டும் தான் சிக்கன் எடுக்குவேன். அதுவும் கொழும்பெல்லாம் இருக்கும் எப்போவுமே. சைட் டிஷ் மாதிரி தான் நான் வந்து சிக்கனும் மட்டனும் வந்து செய்வேன். அதே ஒரு கரெக்டாக இந்த டைமுக்கு இந்த டேட்டுக்கு இந்த வாரத்தில் இந்த டேட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக எல்லாமே செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏனாதானமாலாம் குக்கிங் பண்ண மாட்டேன். டெய்லி ஒரு கொழும்பு, அது எந்த கொழும்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் இப்போ செஞ்சேன்னா, இப்போ மத்தியானம் போல் நான் செய்கிறேன்னா, இது மத்தியானம் யூஸ் பண்ணிக்குவோம். திரும்ப நைட்டும் யூஸ் பண்ணிக்குவோம். காத்தால ஏச்சி எங்கள் வீட்டுக்காருக்கு ரைஸ் வச்சுட்டு, இந்த கொழும்பு, காய் இருந்தால் காய், அப்படி இல்லை ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு நான் டிஃபன் கட்டிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் செஞ்சு கொடுக்குவேன் வசி. இப்போது ஒரு சமையல், மத்தியானம் ஒரு சமையல், நைட்டு ஒரு சமையல், காத்தால அவருக்கு திரும்பவும் செப்பரேட்டாக ஒரு சமையல் அதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் இருந்தால் புளியோதரை, லெமன் ரைஸ் இது கட்டி கொடுத்துருவேன். அப்படி கொழும்பு இல்லைன்னா புளியோதரை, லெமன் ரைஸ், அப்புறமேல்ட்டு கேரட் ரைஸ், பீட்ரூட் ரைஸ் ஏதாச்சும் ஒன்று கட்டி கொடுத்துருவேன். அது 2 நிமிஷம் தாளிச்சிட்டு சாப்பாடு பிசைஞ்சு கட்டி விட்டுடுவேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி காய்ங்கோ மத்தியானம் போல் செஞ்சேன்னா நாளைக்கு மத்தியானம் கண்டிப்பாக அவருக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு நான் செய்வேன். கெட்டு போகிற மாதிரியெல்லாம் செய்ய மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எடுக்க பிடிக்க சும்மா அடாவுடியாக அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். நல்லா நிதானமாக பொறுமையாக கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டு கெட்டு போகாத மாதிரி நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் தாங்குதுன்னா அப்போ அந்த குக்கிங் எப்படி இருக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இப்போது மத்தியானம் செஞ்சேன்னா மத்தியானம் சாப்பிடுவோம், திரும்ப நைட் சாப்பிடுவோம், திரும்ப மத்தியானம் அவருக்கு டிஃபன் கட்டி அனுப்புவேன். மீதி இருந்தால் நான் மத்தியானமாக சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் என்னுடைய டெய்லி ரொட்டீன் இருக்குது. தொட்டு காத்தால ஒன்று, மத்தியானம் ஒன்று, சாயந்தரம் ஒன்றெல்லாம் செய்ய மாட்டேன். எதுனா இல்லைன்னா தான் செய்வேன். அப்படி இருந்துச்சுன்னா பசங்களுக்கு கூட சாப்பாடு போட்டு நல்லா பிசிபலாபாத் மாதிரி நல்லா குழன்னு சூடு பண்ணி ஒரே ஒரு முட்டை, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஊறுகாய் வச்சு பசங்களுக்கு டிஃபன் கட்டிடுவேன். அந்த கொழும்பு வந்து ஃபுல்லாக காலி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். மிச்சம் இருக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி மத்தியானம் செய்கிறேன்னா நாளைக்கு மத்தியானக்குள்ளே அந்த கொழும்பு காலி ஆகிடணும். நாளைக்கு வரைக்கெல்லாம் இருக்கணும்னாலாம் வச்சுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மத்தியானம் நான் செய்கிறேன், நாளைக்கு மத்தியானம் ஃபுல்லாக அந்த கொழும்பு காலி ஆகிடணும். அந்த அளவுக்கு வந்து பசங்களுக்கு டிஃபனும் கட்டிடுவேன். வச்சினேலாம் செய்ய மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் செய்கிற கொழும்பு வந்து நாளைக்கு மத்தியானத்துக்கு கிளியர் ஆகிடணும். அந்த அளவுக்கு தான் செய்வேன். ரொம்ப அதிகமாக கூட செய்ய மாட்டேன். இவ்வளோ பீர்க்கங்காய் வந்து 50 ரூபான்னு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அதை நான் வந்து ஈஸியாக ரொம்ப எல்ஸாக இருக்கிற தொட்டு அது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மோட்டாவாக இருந்தால் எடுத்துடுவேன். அது ரொம்ப மெலிசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து எடுக்கலை. இப்போ வந்து கீரை வந்து தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் போட்டு இந்த கீரையை தூக்கி அதில் ஊற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். கீரை குழம்பு தாளித்து வச்சுட்டேன். இது கூட வந்துட்டு காய் பொரியலும் நம்ம செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு, கருவேப்பிலை போட்டு, காஞ்ச மிளகா போட்டு, அது கூட கொஞ்சம் நிறையாவே வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது நாளைக்கு வரைக்கும் வேணுன்றதுக்காக. அதுக்காக நீங்கள் நாளைக்கு வரைக்கும் நீங்கள் காத்தாலிச்சு செய்யலான்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் எப்போவுமே லைஃப்பில் நான் செஞ்சதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். காத்தால ஏச்சி வீட்டில் என்ன இருக்கோ அதை காலி பண்ணிடணும். அதை வச்சுக்கின்னு வேறு செய்ய மாட்டேன். ஏன்னா வீட்டில் வந்து யாருமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இருக்குது நாங்கள் 4 பேர் தான். எதுவாக இருந்தால் நாங்கள் 4 பேர் தான் காலி பண்ணி ஆகணும். அது கூட அந்த காயை போட்டு நான் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். அந்த பக்கம் வந்து கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் எண்ணெய், பாவக்காய், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து இந்த பாவக்காய் வந்து வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றி இதை நான் மூடி போட்டு வச்சுடுவேன்.
கீரை வந்து கொதிக்கிறதுக்கு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தாளிச்சிட்டேன், கொதிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சாத்தூள் போட்டுக்கிறேன் பாவக்காயில், கொஞ்சம் மிளகாத்தூள். இது இது வந்து இன்னும் வந்து தண்ணி ஆட் பண்ணல. இதுக்கு மேலே தான் ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க, இதை மிளகாத்தூள் மஞ்சாத்தூளால் பாவக்காய் பிடிக்கட்டுன்றதுக்காக கொஞ்சம் கலரி கொடுத்துனுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வேகட்டும். இந்த பக்கம் வந்து ஒலை வச்சுருக்கிறேன் ரைஸ் போடுறதுக்கு. அரிசியும் ஒலை கொச்ச பிறகு தான் அரிசி போடுவேன். 2 அரிசி வச்சுன்னுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ரேஷன் அரிசி, இன்னொன்று வந்து மெலிசு அரிசி வச்சுன்னுக்கிறேன். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் 2 நாள் வந்து ரேஷன் அரிசி கம்பல்சரி வேணும். அதனால ரேஷன் அரிசி வந்து வீட்டில் எப்போவுமே இருக்கும். அது வந்து நம்ம கடையில் விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் அரிசி. நீங்கள் வேணால் உங்கள் அதான் இட்லி அரிசியே வேறு, ரேஷன் அரிசியே வேறு ஃப்ரெண்ட்ஸ். அதனால ரேஷன் அரிசி வந்து கடையில் விற்குவாங்க. ஒரு கேஜி வந்துட்டு 30 rupees என்னவோ ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதை நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இந்த பக்கம் வந்து காயும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட்டோம்னா காயும் ரெடி. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? அதனால தான் நான் வந்துட்டு எப்போவுமே காய் பொரியலுக்கு தேங்காய் வந்து கொஞ்சம் துருவி போட்டுடுவேன். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன் ஃப்ரெண்ட். ஏன்னா பாவக்காய் வந்து நல்லா வேகணும். ரைஸு கொஞ்சம் வெந்துச்சு. இப்போ அதுவும் வெடிக்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாவக்காவும் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். எங்கள் வீட்டுக்காரர் வந்து வரும்போது வந்து ஆப்பிள் வாங்கின்னு வந்திருந்தார். அதை எடுத்து வைக்கிறதுக்கே மறந்துட்டேன். ஏன்னா அதிலே மறந்துட்டோம்னா எல்லா ஆப்பிளும் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா வாங்கின்னு வந்தோன்ட்டு சொல்கிறதே கிடையாது. வாங்கின்னு வந்து சைலண்ட்டாக டேபிள் மேலே வச்சிடுவார். அது நம்மளே பார்த்து என்னாக்குது ஏதுக்குதுன்னு பார்க்கணும். இந்த ஆப்பிலெல்லாம் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானே தெரில ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அது மேலே ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டு வச்சிடுறாங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்